லூக்காதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட சகையு எப்படியாவது இயேசுவை பார்த்துவிட வேண்டும், அவரை பார்த்துவிட்டால் அதுவே எனக்கு போதுமானது என்று எண்ணி மிகுந்த சந்தோஷத்தோடு பலவிதமான முயற்சிகளோடு இயேசுவை பார்ப்பதற்கு ஓடி வருகிறான். நடுவில் பல தடைகள், பல காரியங்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று தேவனை பார்த்தே தீருவன் என்கிற மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தோடு கூட வருகிறான். வந்தவன் ஒரு காரியத்தை செய்து விடுகிறான். ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. சகையு காட்டத்தி மரத்தில் ஏறினான். சகையு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இந்த வார்த்தையை ஆண்டவர் உள்ளத்திலே போடும் பொழுது காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்ற இந்த வார்த்தை எதை குறிக்கிறது, எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையில் ஆண்டவரை பார்த்து விடும் என்று எண்ணின பொழுது அவன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? அவைகளை செயல்படுத்தி கிரியையிலே கொண்டு வந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வீட்டிலே அமர்ந்திருந்தால் ஆண்டவரை பார்த்திருக்க முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி வந்து தன்னுடைய கிரியையிலே, செயல்பாட்டிலே அவைகளை வெளிப்படுத்தினபடினாலே இயேசுவை பார்க்க முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற காரியம் என்ன தெரியுமா? வாயிலே ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்வதல்ல, அவைகளை கிரியையிலே வெளிப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் செயல்பாடுகளிலே அவைகளை எனக்கு காட்டுங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். சகையு ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை பார்க்கணும் என்று எந்த காரியமும் அவர் செயல்படுத்தாவிட்டால், கிரியையிலே கொண்டு வராவிட்டால் மரத்தில் ஏறி இருக்க முடியாது. மரத்தில் ஏற வேண்டுமானால் அவன் கிரியை செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தினால் மட்டுமே ஆண்டவரை பார்க்க முடியும். எனக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும், வசனத்தினால் அல்ல, உங்கள் கிரியையினால் உண்டாயிருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்பு வசனத்தினாலே அல்ல, அவைகள் கிரியையினாலே உண்டாயிருக்கிறது. இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் ஜீசஸ் மோர் தென் எனிதிங் என்று சொல்வது அல்ல, மாரை தட்டிக் கொள்வது அல்ல, அவரை மெச்சிக் கொள்வது அல்ல. நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னா அது கிரியையில வெளிப்பாடா மாறணும், அது செயல்ல காமிக்கணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும், ஆராதனை பண்ணி காமிக்கணும். துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும், துதிச்சு காமிக்கணும். ஜெபம் ரொம்ப பிடிக்கும், ஜெபிச்சு காமிக்கணும். இயேசுவை ரொம்ப பிடிக்கும், அதுக்கேற்ற கிரியைகளை செஞ்சு காமிக்கணும். வெறும் வார்த்தையில எனக்கு அவைகள் பிடிக்கும், இவைகள் பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும் என்பது சொல்வதல்ல, கிரியைகளிலே. சகையு கிரியையிலே வெளிப்படுத்தினான், கிரியையிலே வெளிப்படுத்தினான், இயேசுவை பார்க்க முடிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே நம்ம மத்தியிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்ற ஒரு கூட்டம் அதை கிரியையிலே காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமாவா இல்லையா? யோசித்து பாருங்க, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற
ஆசை அவனுக்குள் இருக்குமானால் அவன் அவைகளை முயற்சி செய்வது மட்டுமல்ல, அவைகளை கிரியையிலே கொண்டு வர வேண்டும். ஆமாவா இல்லையா? நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் வச்சுப்போம், பொண்ணு மாப்பிளைய பார்க்கணும் ஆசைப்பட்டு இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு போறேன், முயற்சி பண்ணி போறேன். நல்லா கவனிங்க, முயற்சி எடுத்து நேரம் ஒதுக்கி பஸ் ஏறி போய் அங்க திருமணத்திற்கு போயிட்டேன். ஆனா யார பார்க்கல? பொண்ணு மாப்பிளைய பார்க்கல. திருப்பி ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். பிரயோஜனம் இருக்குமா? ஆனா முயற்சி பண்ணது உண்மைதான், கிளம்புனது உண்மைதான், கல்யாண மண்டபம் போனது உண்மைதான். ஆனா மாப்பிளைய பார்க்கல. இது எந்த விதத்திலையும் பொண்ணு மாப்பிளை பிரியப்படுத்துமா? மாப்பிளை வீட பிரியப்படுத்துமா? உன் அழைச்சவங்களை பிரியப்படுத்துமா? அவங்கள பார்த்து உன்னுடைய அன்பை பரிமாறி உன்னால முடிந்த கிஃப்டை கொடுக்க முடிந்தால் கொடுக்கும் பொழுது அதுதான் கிரியை. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? கிறிஸ்தவ சமுதாயத்திலே, கிறிஸ்தவர் மத்தியில் என்ன எதிர்பார்க்கிறாரு? இயேசுவை நேசிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ் என்பதிலே கிறிஸ்தவம் முடிந்து விடக் கூடாது. அதை தாண்டி நான் நேசிக்கிற இயேசுவுக்காக என்னுடைய செயல்பாடுகள் என்ன, என் கிரியைகள் என்ன என்பதை அவருக்கு முன்னாடி காட்டி கொடுக்க வேண்டும். இயேசு பேதுரு கிட்ட கேட்டாரு, பேதுருவே லவ் பண்றியான்னு கேட்டாரு. Do you love me? Yes, I love you அப்படின்னா. எல்லாத்தை காட்டிலும் நேசிக்கிறியாடா? ஆமா ஆண்டவரே, எல்லாவற்றை காட்டிலும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், நேசிக்கிறேன். சரி, ஆனால் இயேசுவை கைது பண்ணி கொண்டு போகும் பொழுது ஒரு பெண்மணிக்கு முன்பாக இயேசுவை தேவையில்லாத வார்த்தையை சொல்லி தூஷித்து, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி மறுதலித்தான். ஆனால் இயேசுவிடத்தில் என்ன சொன்னா? I love you more than anything. ஜீவனையே கொடுக்க நேர்ந்தாலும் உமக்காக கொடுப்பேன் சொன்னவன் கிரியையில செத்து போயிட்டான். கிரியையில இல்ல, லவ் யூன்னா உண்மைதான், கிரியை உண்மைதான், வார்த்தை உண்மைதான், ஆனா கிரியையில ஒண்ணும் இல்ல. உயிரை கொடுப்பேன்னு சொன்னவன் அங்க செத்து போயிருந்தான, ஜீவனை கொடுத்திருந்தா பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கும். ஆனா வார்த்தையில மிகப்பெரிய காரியத்தை செய்துவிட்டு கிரியையில ஒண்ணுமே இல்ல, ஜீரோ, மறுதலித்து விட்டான். ஆண்டவர் சொன்னார், சகை அப்படி இல்ல, கிரியையில வெளிப்படுத்துகிறான், மரத்தில் ஏறுகிறான், கிரியை செய்கிறான். இன்னைக்கு திருச்சபை, கிறிஸ்தவ உலகம், தேவ பிள்ளைகள் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்வதல்ல, அவைகளை கிரியைகளிலே வெளிப்படுத்த வேண்டும், அவைகளை கிரியிலே வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு சபையை ரொம்ப பிடிக்கும், கிரியில வெளிப்படுத்து. பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், கிரியில வெளிப்படுத்து. இயேசு ரொம்ப பிடிக்கும், கிரியில வெளிப்படுத்து. ஆராதனை ரொம்ப பிடிக்கும், ஆராதனை பண்ணி அந்த கிரியில வெளிப்படுத்து. துதிச்சா ரொம்ப பிடிக்கும், நல்ல வாயை விட்டு துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி கிரியில வெளிப்படுத்து. ஜெபிச்சா ரொம்ப பிடிக்கும், ஜெபம் பண்ணி வெளிப்படுத்து. வார்த்தையில் அல்ல, ஜெபிச்சா துதிச்சா வந்தா ஏசபே ஏ மக்கள், வார்த்தையில் அல்ல, கிரியில என்ன செயல்பாடுகள் உள்ளது என்பதான் கர்த்தர் கண்காணிக்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நான் உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆமாவா இல்லையா? நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இன்னொரு வசனம் உண்டு, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்களோடு கூட கிரியை என்ன பண்ணுமா? அவருடைய கிரியை வருமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு கிரியை தான் பெரிதா எண்ணுவாரை தவிர அன்பல்ல. அன்பு அறிஞ்சிருக்கிறேன்னா நிறைய பேர் லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க தான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே
போதுமையா சொல்லுவாங்களா இல்லையா? வார்த்தையில அல்ல. லவ் பண்றேன் இயேசுவை லவ் பண்றேன், கிரியையில காமி, கிரியையில காமி. எப்படி லவ் பண்ணு காமி. அன்பு வசனத்தில் அல்ல, ஆண்டவர் கிரியைகள் அறிந்திருக்கிறார். உன் கிரியை எப்படின்னு பார்க்கிறாரு. உன்னால என்ன முடிஞ்சு ஆண்டவருக்கு செயல் பண்ற அந்த கிரியைகளை பார்க்கிறாரு. வாயின் வார்த்தைகளை அல்ல. வார்த்தையை வச்சு ஏசப்பாவை மயக்க முடியாது, ஆனா கிரியை செய்து இயேசுவை மயக்கி விடலாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்டிங் வைக்கிறாரு. ஆபிரகாம், என்ன ரொம்ப லவ் பண்ற, ஒரு காரியத்தை செய். நீ நேசிக்கிற நேசகுமாரன் ஏக சுதனை எனக்கு வந்து பலி கொடுனாரு. இப்ப கிரியையில பார்க்க விரும்புறாரு. லவ் பண்றேன், ஏசப்பதான் எனக்கு, என் ஜீவன் இயேசுதான், என் வாழ்வு இயேசுதான் சொன்ன ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்டிங் வருது. இப்ப இவன் சொல்ற வார்த்தை உண்மைதானா? லெட் மீ செக், நான் சோதிக்கட்டும் என்று சொன்னாரே பாருங்க. ஆபிரகாம் கிரியையில ஜெயிச்சிட்டான். ஹல்லேலூயா. ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு என் ஆண்டவர் தான் முக்கியம் என்று சொல்லி எண்ணி ஆண்டவர் ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் துணிந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனத்தில் அல்ல, கிரியையில உண்டாயிருக்க வேண்டும். ஆக்ஷன், ஆக்ஷன். சகையை நான் நேசிக்கிறேன், இயேசுவை பார்க்கணும்னா அவன் கிரியையில ஓட வேண்டி இருக்கு, பல தாண்ட வேண்டி இருக்கு, மரத்து வேலை ஏற வேண்டி இருக்கு. கிரியை செய்யலனா முடியாது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நீங்க நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை விட உங்கள் கிரியைகளை வெளிப்படுத்தி காமிங்கன்னு இயேசப்பா விரும்புறார். வேற உதாரணம் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னாரு. ஆமாவா இல்லையா? ஐ லவ் மை பீப்புள், என் ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே கடவுளை சொன்னாரு நம்மளை பார்த்து. அதுக்கு என்ன கிரியின் வெளிப்பாடு என்ன? நான் நேசிக்கிறேன் 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 சொன்னா போதுமா? ஏசப்பா செஞ்சு காமிச்சார். அடிக்கப்படும் போது அமைதியா இருந்தார், சிலுவை சுமந்தார், மரணத்தை ருசி பார்த்தார். இதன் மூலமாக நான் என் ஜனத்தை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினார், செயலிலே காண்பித்தார், கிரியில் காண்பித்தார். இதுதான் கிறிஸ்தவமா இருக்கணும். நான் லவ் பண்றேன் நேசிக்கிறேன், எல்லாத்த காட்டிலும் இயேசுவை ரொம்ப பிடிக்கும், இந்த வாயின் வார்த்தையெல்லாம் கர்த்தருக்கு எடுபடாது. கர்த்தர் பெருசா எண்ண மாட்டாரு. ஏன்னா வாயின் வார்த்தையில நிறைய பேர் பின்வாங்கி போய் விடுவார்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? கிரியையில 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 எதிர்பார்க்கிற ஆண்டவர். ஆண்டவர் என்னோட கூட பேசினார். எனக்கு தான் இந்த பிரசங்கம். மாறிட்டியா? இந்த பிரசங்கத்தை கேட்டு மாறனியா? கிரியையில எதிர்பார்க்கிறார். கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, எனக்கு தான் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படின்னு சொல்லுவதில் இயேசுவா மயங்க மாட்டாரு. இந்த பிரசங்கத்தை நிமித்தம் நான் மாற்றிக்கொண்டேனா, என் கிரியையில வெளிப்படுத்தி விட்டேனா, கர்த்தர் சந்தோஷப்படுவார். புரியுதா நான் பேசுறது? தேவன் இவைகள் தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தவிர ஏதோ ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக காண்பித்து கொடுத்தால் அவைகள் எல்லாம் ஆண்டவரை மயக்கிட முடியாது. கிரியையில ஆக்ஷன்ல எவ்வளவு நேசிக்கிறேன். இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இவ்வளவு பிரசவம் கேட்டுக்கிறேன், எனக்கு இவ்வளவு காரியம் தெரியும். சரி தெரியட்டும், இவ்வளவு வருஷமா போற ஓகே. ஆனா கிரியையில என்ன மாற்றம் இருக்கு? என்ன இதை செயல்படுத்தி இருக்கிற? எந்த வசனத்தை அப்ளை பண்ணிருக்கிற?
என்ன வாழ்க்கையில தாக்கம் ஏற்பட்டிருக்கு இத பாப்பாரு. கிரியை தான் முக்கியம், வார்த்தை முக்கியம் இல்ல. மனுஷனுக்கு தான் வார்த்தை முக்கியம், அவருக்கு கிரியை ரொம்ப முக்கியம். வார்த்தையில பேதுரு கவிழ்க்கப்பட்டு போன ஆபிரகாம் ஜெயிச்சிட்டான். சகையு கிரியில மரத்தின் மேல் ஏறுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது உன் கிரியைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறதுனால கிரியை வைத்துதான் உனக்கு மதிப்பீடு செய்வார். உன்னுடைய மதிப்பீடு எங்க உண்டு? கிரியையில உண்டு. அதனால்தான் மரிச்சதுக்கு அப்புறம் கூட அவனுடைய கிரியைகள் வரும். அதுதான் வரும், வேற ஒண்ணும் வராது, வேற ஒண்ணும் வராது. நம்ம என்ன இங்க பண்ணி இருக்கிறோம்ன்றதான் கூட வருமா. அந்த கிரியைகளை வச்சா கர்த்தர் என்ன பண்றாரு? நியாயம் தீர்க்கிறாரு. கிரியைகளை வச்சுதான் நமக்கு மதிப்பீடு செய்கிறார், காரியங்களை தீர்மானிக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, வெறும் வார்த்தையில உம்மை நேசிக்க கூடாது. உம்மை நேசிப்பேன், ஆனால் அது கிரியின் செயல்பாடா இருக்கட்டும். உலகத்தில் இருக்கிற அநேகர் இயேசுவை நேசிப்பேன்னு சொல்லுவாங்க. 100% சொல்லும், நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சொல்லுவாங்களே. ஜீசஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி, பிடிக்கும் தான். அவர் ரொம்ப பிடிச்சதுனால நீ ஆண்டவருக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்க சொல்லு பார்க்கலாம். என்னெல்லாம் மாற்றிருக்க சொல்லு பார்க்கலாம். அவருக்கு பிரியமா என்னெல்லாம் செஞ்சிருக்கிற சொல்லு பார்க்கலாம். என்ன சொல்றதுக்கு தேடுவாங்க, யோசிப்பாங்க. நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னா இந்த காரியத்தை விட்டுருக்கணும். நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா மற்றதெல்லாம் பெருசா தெரியாது. நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா அதை கேட்ட கிரியைகளை நான் செயல்படுவேன், செய்வதற்கு முயற்சி செய்வேன். சகையுக்கு அன்பு மட்டும் இல்ல, செயல்படுகிற விதம் அவனுக்குள் இருந்ததுனால தான் எல்லாத்தையும் தாண்டி வந்தான். ஆமாவா இல்லையா? தாண்டி வரான், மரத்தையும் பார்த்துட்டான். இப்ப அவனுக்கு தெரியும் மரத்துல ஏறினாதான் இயேசுவை பார்க்க முடியும்னு. அங்க மரத்தான் நின்றுட்டு, ஐயோ மரம் எவ்வளவு உயரமா இருக்குது, ஐயோ நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறேன், ஐயோ எனக்கு மரம் ஏறி பழக்கம் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்வானே ஆகில் அவரை பார்க்க முடியாது. இப்ப அவன் என்ன பண்ணும்? குள்ளன் என்பதை மறக்கணும், மரம் உயரம் என்பதை மறக்கணும். ஒன்னே ஒண்ணுதான், ஐ லவ் ஜீசஸ், இயேசுவை நேசிக்கிறேன், இந்த மரத்துல நான் ஏறுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணலா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆட தெரியலன்னு சொல்லணும், தெரு கோணல் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நான் பலவீனமா இருக்கிறேன், அதனால என்னால எதுவும் செய்ய முடியல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, செய்ய முடியல. மரம் உயரமா இருக்குது, ஏற முடியல, எனக்கு திறமை இல்லை, பண்ண முடியல. இது சாக்கு போக்கு. உன்னால என்ன முடியுமோ அவைகளை வார்த்தையினால் அல்ல, வார்த்தையை காட்டிலும் செயல்பாடினால், கிரியையினால் வெளிப்படுத்துவாயானால் பரலோகம் உன் பட்சத்தில் இருக்கும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக மறக்கவே முடியாது, வந்து போறேன். சாத்ராக் மேஷாக்கு ஆபேத்நேகோலாம் இருக்கிறாங்க. என் கற்பனைக்கு நான் யோசிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் எல்லாம் பயங்கர வர்ஷிப்பா போயிட்டு இருக்கோம். ஒரு ஆண்டவர் பார்த்தாரு, ஆஹா அப்படியா, மரித்தாலும் உம்மோடுதான். சரி, கிரியில பார்த்தலாம், வாயில தானே வார்த்தையாகுது. வாயில வடை சொல்றவங்களுக்குலாம் ஆண்டவர் கொஞ்சம் கிரி டெஸ்டிங் வைப்பாரு. சரி, வாயில வடை சொல்றியா இல்ல கையில சொல்றியான்னு பார்க்கலாம் அப்படின்னு டெஸ்டிங்க போட்டு அரசாங்கத்தை ஒரு உழுக்குனாரு பாருங்க. தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன்
எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, வல்லவராய் இருக்கிறாரு. ஆனால் அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இவைகளை ஆராதிப்பது இல்லை. போடுங்க, நாங்க போட்டானுங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப வெறும் வார்த்தையில முடியலங்க, கிரியையில தூக்கி கூட போடுங்க அப்படின்னு கிரியையில வெளிப்படுத்துறானுங்க. ஐயோ நாங்க பாட்டு தாங்க பாடுவோம், செயலெல்லாம் பண்ண மாட்டோம்னு பின்வாங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க பேர் எழுதப்பட்டிருக்காது, இன்னைக்கு நான் பேசியிருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? வார்த்தை சாலாக்கெல்லாம் வேணாங்க ஆண்டவருக்கு. கிரியையில வேணும், கிரியையில வேணும். என்ன பண்ற? உன்னுடைய வாழ்க்கையின் தாக்கம் என்ன? சகை நின்றுட்டு ஐயோ உயரமா இருக்குது, மரம் ஏற முடியல, குள்ளமா இருக்கிற தாவ முடியல, விளைவினமா இருக்கிற தொட முடியல, மரம் ஏறி பழக்கம் இல்லை, இதெல்லாம் சொல்லியிருந்தானா இயேசுவை பார்க்க முடியாது. அவ்வளவுதான், பாய், அவ்வளவுதான், போயிட்டு இருப்பாரு. ஆனா நேசிக்கிறது உண்மையானால் நான் கிரியையில அவைகளை உறுதிப்படுத்தி காண்பிப்பதும் அதிக உண்மையா இருக்கும். யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட அன்புதான் ஏசப்பா விரும்புறாரு கிரியையில. நேற்று எப்படி நான் ஆண்டவர் துக்கப்பட்ட மாதிரி நான் துக்கப்பட்டு சொன்னேன். நேற்று ஆண்டவர் பேசினார், சந்தோஷமா என்ன பண்ண ஆண்டவர் சகையு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனா இன்னைக்கு 199% கிறிஸ்தவனுடைய முகத்துல என்ன இல்லை? சந்தோஷமே இல்லை, கடுகடுகடுன்னு இருப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன துக்கப்படுறாருன்னா, அநேகர் மாரை தட்டி கொண்டு நான் பிறக்கும் போது கிறிஸ்தவனாய் பிறந்திருக்கிறேன், நான் அநேக வருடங்களாய் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இருந்துட்டு போ. ஆனா இதன் மூலியமாய் தேவர் ராஜ்யத்துக்கு நீ கொண்டு வந்த தாக்கம் என்ன, எனக்கு நீ செய்த காரியம் என்ன என்பதான் கிரியையில கர்த்தர் கேட்பார். நியாய தீர்ப்புல போயிட்டு ஆண்டவர் கேட்க போறாரு, பிறக்கும் போது யாரெல்லாம் கிறிஸ்தவன் ஆனீங்க இந்த லைன்ல நில்லு, அதுக்கப்புறம் சீனியர் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இப்படி நில்லு, நேத்து ரட்சிக்கப்பட்டவன் இப்படி நில்லு அப்படியே கேட்க போறாரு. இல்ல, நீ எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாயிரு, ஆனா நீ ஆண்டவருக்கு என்ன கிரியை செஞ்சிருக்கிற, நீ என்ன தியாகம் பண்ணி இருக்கிற, எத்தனை மரத்துல ஏறி இருக்கிற, எத்தனை உயரத்தை அடைஞ்சிருக்கிற, இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாரு. கிரியைகளை அறிந்திருக்கிறார். தேவன் ஒருவனை ஆஸ்வதிக்க விரும்பினால் அவன் கிரியைகளை பார்த்து ஆஸ்வதிக்கிறார். அப்ப இத்தனை வருஷம் கிறிஸ்தவன், அத்தனை வருஷம் கிறிஸ்தவனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது பார்ப்பது என்ன? இத்தனை வருஷம் கிறிஸ்தவத்துல எத்தனை ஆயிரம் பிரசங்கத்தை கேட்டிருப்ப, எத்தனை முறை சர்ச்சைக்கு வந்திருப்ப, இந்த பிரசங்கத்துல கிரியை செஞ்சு அவைகள் மூலியமாய் உன் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா? இந்த வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிறியா? இதனால நீ செய்த கிரியைகள் என்ன, இதனுடைய தாக்கம் என்ன, இதனுடைய செயல்பாடுகள் என்ன, இதுதான் கர்த்தர் பார்ப்பார். சீனியாரிட்டியை பார்க்க மாட்டாரு, எத்தனை வருஷம் பார்க்க மாட்டாரு, நீ எனக்காக கிரியையில என்ன செயல்பட்டதான் பார்க்கிறார். சகையு ஆண்டவரை வார்த்தையில மட்டும் இல்ல, கிரியையிலையும் அதை வெளிப்படுத்தி காண்பித்தான். என்ன காண்பித்தான்? கிரியையில இயேசுவினுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில், அன்பை உணர்ந்த மாத்திரத்தில் மனம் திரும்பி விட்டான். அதான் கிரியை. இதுவரைக்கும் உம்மை துக்கப்படுத்தி வாழ்ந்தேன், இனிமேல் பண்ண மாட்டேன். அநியாயமா சம்பாதித்தேன், இனிமேல் சம்பாதிக்க மாட்டேன். கிரியையில வெளிப்படுதா? வார்த்தை வெளிப்படுதா? மனம் திரும்புதல் வெளிப்படுதா? கிரியையில காண்பி. வாயின் வார்த்தையில் அல்ல. பேதுரு போய் வாயின் வார்த்தையில் அல்ல, ஆபிரகாமை போல கிரியையில காமிக்கணும், சகையை போல கிரியையில காமிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காமிக்கணும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஆனா கிரியையில சொல்லுங்க, உங்களை யாரா நேசிக்கன்னு வச்சுங்க, someone is loving you,
nothing giving anything. 10 paisa not giving any single gift for you. What do you feel? How you feel? What do you think? என்ன யோசிப்பீங்க? என்ன எங்க பெரிய பணக்காரங்க ஒரு ரூபாய் சாக்லேட்ல சொல்லு. ஒரு பையன் என்கிட்ட சொன்ன காரியம் என்ன? பிரதர், அந்த பொண்ணுக்கு எனக்கு செட் ஆகல, இப்ப வேற ஒரு பொண்ணை பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன்பா அப்படின்னு? இல்ல, 2 வீட்டுக்கும் பிடிச்சிச்சு, 2 பேரண்ட்ஸுக்கும் பிடிச்சிச்சு. சரி, நாங்க கொஞ்சம் வாங்க பழகலாம். அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணோம்? பழக ஆரம்பிச்சோம். அடிக்கடி ஹோட்டலுக்கு போனோம், பார்க்கு போனோம், பீச்சுக்கு போனோம். அவன் சொல்ற காரியத்தை கவனிங்க, எனக்கு ஆச்சரியமாக போனோம். ஆனா நான் தான் என்ன பண்றேன்? நான் தான் பே பண்றேன். I pay every day, every time. I go to hotel, I pay. I go to park, I pay. I pay in the GPay. Always I pay. But the girl not paying anything. She also working. She also healthy family, wealthy family. But not single rupee spending. Before marriage, not spending single rupees. Think about after marriage. The girl will pick me everything. She will take everything from me. அப்படின்றா. யோசிச்சு பாருங்க, எனக்கு தலையை சுத்திச்சு. இப்படிலாம் யோசிக்க முடியுமான்னு. என்ன சொல்றான்? பார்க்கு போனாலும் பீச்சுக்கு போனாலும் நான் தான் வாங்கி தரேன், அவன் 1 ரூபாய் கூட எதுவும் வாங்க தந்ததில்லை. அவளுக்கும் நல்ல சேலரி, நல்ல வெல்த்தியான ஃபேமிலி தான், 1 ரூபாய் செலவு பண்ண மாட்டா. அப்ப யோசித்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட இருந்து இவ்வளவு ஆட்டிய போடுறானா, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு உருவா, அதனால எனக்கு இவ வேணாம். இப்போ அவங்க அம்மா அப்பா அவங்க எல்லாம் என்ன பார்க்குறாங்க? பிரதர், ரீசனை பார்த்தீங்களா பிரதர்? இப்போ நான் எப்படி வேணான்னு அந்த பொண்ணுக்கு சொல்லுவேன். அது ஏக்கமாக இருக்குது பிரதர் இவன் மேலே. அவங்க அம்மா அப்பா முகத்தில் எப்படி முழிப்போம்? மண்டபத்தெல்லாம் பார்த்து டேட்டை வர ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவன் இந்த ரீசனை கொண்டு வந்து வைக்கிறான். தம்பி, வேற ஏதாவது லவ் பண்ணியாடா? இல்லை பிரதர், இதுதான் ரீசன். இன்னைக்கு இவன் 10 காசு செலவு பண்ண மாட்டானா, நாளைக்கு செலவு பண்ண மாட்டா, எங்க தம்பிக்கும் கொடுக்க விட மாட்டா, அம்மா கொடுக்க விட மாட்டா, என்கிட்ட வாங்கிப்பான். நோ 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 பிரதர், நோ, ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்ட்டா. சார், யோசித்து பாருங்க. நம்ம லவ் யூன்னும் போது எதிர்பார்க்கிறோமா இல்லையா? நீ லவ் யூ பண்றல, என்ன நீ லவ் யூ பண்ற, இந்த லவ் யூல ஏதாவது பண்ணுன்றான். நான் லவ் யூ பண்றேன்ல, நான் கிரியையில கொடுக்குறேன்ல, உனக்கு என்ன கேட்குறியோ டைரி மில்க் வாங்கி தரேன், உனக்கு நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட்டு போய் நல்லா டின்னர் வைக்கிறேன், உனக்கு கூட்டு போய் ட்ரெஸ்ஸு கேட்டால் வாங்கி தந்தேன், உன் பர்த்டேக்கு எல்லாம் பண்ணுறேன். எனக்கும் அது மாதிரி தான் வந்து போச்சு, ஒன்றும் கொடுக்கலையே. நீ எனக்கும் ஹோட்டலுக்கு போன 1 நிமிடம் நான் ஐ வில் பேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு இவனுடைய காரியம். இப்போ என்ன, நான் லவ் யூன்னா நான் அதை கிரியில வெளிப்படுத்துறேன்னா, அவளும் லவ் யூன்னா அவளும் அது ஆக்ஷன்ல செயல்பாட காமிக்கணுமா இல்லையா பிரதர்னா? கண்ணத்துல கைய வச்சு மன்னவன் கையில மன்னாதி மன்னன் இயேசு மனசுக்குள் வந்தாரு. நான் அப்படியே கண்ணத்துல கைய வச்சுட்டு இதெல்லாம் எப்படிதான் ரூம் போட்டு யோசித்தா கூட இந்த மாதிரி இது மாதிரிலாம் என்னால் யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் பாவம் வருத்தப்பட்டாங்கன்னு நின்று போச்சு. அப்புறம் வேற பொண்ணு திருமணம் பண்ணி குழந்தை பெற்று நல்லா தான் இருக்கிறான். போய் நான் தான் வீடெல்லாம் போய் எல்லாத்துக்கும் ஜோம் மட்டும் வர புது புது வீட்டுக்கெல்லாம் கார் வாங்கும் எல்லாத்துக்கும் யோசிக்கிறேன். இது ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு மனுஷனே என்னை லவ் பண்றேன்னா அதை கிரியையில காமின்னு எதிர்பார்க்கறான். சும்மா வாயில லவ் யூன்னு சொல்லாத. உன்னால முடியலன்னா 1 ரூபாய் சாக்லேட், 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா 10,000 ரூபாய், 10,000 ரூபாய் சம்பாரிச்சா 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணு. 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன்னா 100 ரூபாய்க்கு செலவு பண்ணு. 100 ரூபாய் சம்பளம்னா 10 ரூபா பண்ணு, 10 ரூபாய் சம்பளம் 1 ரூபாய் பண்ணிட்டு போ. உன்னால முடியுமானால்
அப்ப எப்படி லவ் பண்ற இந்த சிரிப்பை வச்சு நான் 10 ரூபா பிரயோஜனம் இல்லை. இந்த சிரிப்பை நாங்கன்னா வித்து ஏதாவது வாங்க முடியுமா? இல்லை ரெக்கார்ட் பண்ணி அப்படி போட்டு காமிச்சா கிடைக்குமா ஏதாவது? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சிரிப்பை வச்சு என்ன சார் பண்ணுவேன் நான்? ஐ லவ் யூன்ற வார்த்தையை எழுதி வச்சு கடைக்காரங்கிட்ட போய் காலையில் தக்காளி கொடுங்கன்னுவேன். அவன் தக்காளி கொடுப்பான், நீ சீட் எடுத்து ஐ லவ் யூன்னு காமி. அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? கடைக்கார பொண்டாட்டி பக்கத்தில் ஒன்று இருக்கும், புரியுதா இல்லையா? அப்போ என்னன்னா லவ் யூன்ற வார்த்தையை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது சார். எனக்கு கிரியையில வேணும். ஆமாவா இல்லையா? என் சக்திக்கு என்ன முடியுமோ, என் பலத்துக்கு என்ன முடியுமோ, என் காரியத்துக்கு என்ன முடியுமோ அதை நான் செயல்படுத்தி காமிக்க விரும்புறேன் கிரியையில. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எத்தனை பேர் இங்கதான் இருக்கிறீங்க? அல்லேலூயா. மரத்தில் மேல் ஏறினான் சகையும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, என்ன ஆண்டவர் பேச போறார் என்றதை தாண்டி இவர் இந்த அதிகாரத்தில் இப்போது என்ன பேச போகிறார் என்பதுதான் சில பேருக்கு கேள்வியா இருக்குது. இப்ப எல்லாம் போச்சு, என்ன போச்சு? ஆண்டவர் எனக்கு என்ன பேசாருன்னு அது ஒரு, அதை தாண்டி அது இருக்கும். அதை தாண்டி இந்த அதிகாரத்திலிருந்து எதை பிடிக்க போகிறார், எதை கவி கொண்டு வரப்போகிறார் இன்றைக்கு என்று பல கண்கள் ஒற்று கவனிக்கிறது. எனக்கே தெரியாது, முட்டி போடும் போது தான் எதை பேசணும்னு கதை சொல்றாரு. இப்ப நான் காட்டத்தி மரத்தை பத்தி எடுத்துனா அதுவும் 21 நாள் பாசிங் பேர் வைக்கணும். காட்டத்தி மரத்துக்கும் பனை மரத்துக்கும் என்ன வித்தியாசம் பேசுவேன், ஒயா மரத்துக்கும் அந்த மரத்துக்கு வித்தியாசம் பேசுவேன், அத்தி மரத்துடைய விதவிதமான அதோடைய செயல்பாடுகள் என்னன்னு பேசுவேன், ஏன் அதுல ஏறினான்னு பேசுவேன், அந்த மரம் எதுக்கு அங்க இருந்தது பேசுவேன், எதுக்கு அந்த மரத்தை விட்டு இந்த மரத்துல ஏறினான்னு பேசுவேன். இதுக்கு 24 மீட்டிங் வேணும், தாங்க மாட்டீங்க. எது எப்படியோ சார், ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கிரியை தான் சார். என்கிட்ட ஆண்டவர் பேசினார்னு சொல்வதல்ல, பேசுறதுனால நான் என்ன அதை அப்ளை பண்ணேன், என் வாழ்க்கையில் என்ன கிரியையில நடைமுறைப்படுத்தணும் தான் முக்கியம். நான் இயேசுவை ரொம்ப லவ் பண்றேன்னா அதனுடைய வெளிப்பாடு என்னன்றதை கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு சபை ரொம்ப பிடிக்கும்னா சபை மேல எவ்வளவு அன்பு, அதனுடைய கிரியை என்னன்னு பார்க்கிறார். எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும்னா அதனுடைய கிரியை என்னன்னு கர்த்தர் பார்க்கிறார். செயல்பாடு, ஆக்ஷன். அன்பு வசனத்தினால் அல்ல கிரியையினால் உண்டாயிருக்கிறது. கையை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. சில பேர் இயேசு கூட இயேசுவை ஏத்திருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, சர்ச்சை கூட வந்ததில்லை. ஆனா அவங்க கூட பேசும்போது நீங்க இப்படி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். யாராவது கேள்விப்பட்டீங்களா அது மாதிரி? ஏசப்பா, நான் கூட சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்லாம் போய்க்கிறேன், ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏசப்பாவை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். பிடிச்சி என்ன பண்ண போறேன்? பிடிச்சி என்ன பண்ண போறாங்க? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் தான். ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வார்த்தையை கேட்டு நான் மனம் மாறிடுவேன். இயேசு ரொம்ப பிடிக்கும், சபைக்கு வந்தா சும்மா இருக்க மாட்டேன், நல்லா வாயை விட்டு துதிப்பேன், ஆராதிப்பேன். இயேசு ரொம்ப பிடிக்கும், தேவ ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவேன். இயேசு ரொம்ப பிடிக்கும், அதனால அவருக்கு என்ன புரியுமோ அதை செயல்படுவேன். இதுதான் அன்பின் வெளிப்பாடு. பிடிக்கும் 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 பிடிக்கும், இதெல்லாம் வேஸ்ட். அதான் ஒருத்தர் பாடிட்டு இருந்தான், என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. 2 மோதிரம் போட்டிருக்கான், என்னில் ஒன்றும் இல்லை ஐயா. இருக்கல போடு போடு, இல்லைன்னு சொல்லாத, போடு. சும்மா, ஏன்னா சும்மா இந்த டயலாக் எல்லாம் ஆண்டவர் பிடிக்காது. அப்படியே என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா,
பேங்க்ல 10 லட்சம் ஐயா, கையில் 2 மோதிரம் ஐயா, 4 இடத்துல வீடு ஐயா, என்ன கொடுப்பே. மயங்க வர சொல்லுங்க, மயங்க வர மயங்க வர. வார்த்தையில அல்ல, வார்த்தையில அல்லையா, கிரியையில. கிரிய கிரிய கிரிய. இந்த கிரியை தான் கர்த்தரை மகிமைப்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை கொண்டு வரும், கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணும். அல்லேலூயா. சோ சகையை போல செயலில காட்டுங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க. ஆபிரகாமை போல செயல்ல காட்டுங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல செயல்ல காட்டுங்க, இயேசு எவ்வளவு நேசிக்கிறேன்.